ஷை பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி டெல்லி மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஞ்சாயத்து போர்டு கணக்கு கிரிமினலாக எழுதிட்டார். பஞ்சாயத்து போர்டு கணக்கு கிரிமினலாக எழுதியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுவான். ஒரு பஞ்சாயத்து போர்ட்டில் எவ்வளோ வீடு இருக்குது, எத்தனை ஆதார் கார்டில் என்னென்ன இருக்கான், என்ன செய்தான், ஏது செய்தான், இதில் தான் உள்ளே எல்லாவனும் மாட்ட போகிறான். 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் மாட்டுவான். விவசாயம் இல்லாமல் பூரா அங்கங்கே ஓடுவான், ஆடுவான், பாடுவான், பூரா மாட்டுவான். விவசாயம் உள்ளவன் தப்பிச்சு போயிடுவான். விவசாயம் பண்ணுறவன் ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் பண்ணுவான், குடும்பத்தை வாழ போயிடுவான். மித்தது எல்லாம் உள்ள மாட்டையில் ஒரு குடும்பத்தாரில் 5 பேர் 10 பேர் சேட்டை பண்ணானா 1-2 தூக்கி உள்ளே போட்டுவார், செயல் அறைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் தான் உணர்வுகள் வரும் மானிட பிறவிக்கு. அடுத்தாப்புல ஓட்டு முத்திரை போடுறது நினைப்பானா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்ன பூமியில் ஆண்டவன் பகவான் கொடுத்துருக்கார், நம்ம அதை பார்க்கணும், சாப்பிடுவோம், நிம்மதியாக இருப்போம். அந்த பழப்பு தான் மானிட பிறகு அந்த நேரம் தான் மூளையை தட்ட விடுவார். மன்னர் ஆட்சியில் நாசம் பண்ணிட்டான், ஜமீன் கணக்கில் சுத்தமாக நாசம் பண்ணிட்டான். அரசியல்வாதி சைவர் ஆக்கி வச்சுருக்கான் பூமியை. எங்கே பார்த்தாலும் ரோடு, எங்கே பார்த்தாலும் கட்டடம். விஞ்ஞானியில் வளர்ச்சி ஆடுதான், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் வளர்ச்சியில் ஆகுதான். பூமி அழிச்சாப்புல வளர்ச்சி ஆகிருமாடா, முட்டா பேலை, காமுட்டா பேலை. சாப்பாட்டு உணவு இல்லாமல் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தட்டும் தடுமாறியாக போகுது. அடுத்து பறவைகள் விலங்குகள் பூரா புழு பூச்சி வரைக்கும் சாப்பாடு உணவு இல்லாமல் தட்டும் தடுமாறி போகுது. எத்தனையோ மாண்டு போகுது. என்னடா விருதாக மெண்டல் பேக, மெண்டல்லையும் கேடு கட்ட மெண்டல் பே அழிக்கான் உயிர். இந்த காலையில் இருந்துச்சு இந்த உயிராக இருக்கவா, இந்த உயிராக இருக்கவா, இவங்கள வாயில் கம்பியை பழுக்க வச்சு அந்த டைமில் இழுத்துருவார். இன்னைக்கு கணக்கு போட்டார், எத்தனையோ கணக்குள்ளே போட்டிருக்காரு. உயிர் பள்ளி அறுக்கிறவனுக்கு வாயில் கம்பியை பழுக்க வச்சு இழுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த தின்ன நாக்கில், உயிர் பள்ளியை தின்ன நாக்கில் அப்படியே உதற விடுவார் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.